டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் த சார்சரர் சுப்ரீம் ஒரு நாள் அவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு. அதுவும் அவரோட சாங்டரூம்ல அவரோட கைகள் வெட்டப்பட்டு நெஞ்சில ஒரு கத்தியால குத்தப்பட்டு இறந்து போய் கிடக்கிறாரு. இவர் யார் இப்படி பண்ணா, யார் இவரை கொன்னா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் யாருன்னு நான் போக போக சொல்றேன். இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வயசான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இவர்கிட்ட திமிரு, அதாவது அரகன்ஸ் சுத்தமா இருக்காது. ரொம்பவே நல்லவர். அவரோட ஸ்ட்ரேஞ்ச் அகாடமியில அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜிக் கற்றுக் கொடுக்கறது, இந்த பூமியை பத்திரமா பாத்துக்கிறது, இதுதான் இவரோட வேலையா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு இவர் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்காரு, அதுவும் கொடூரமா. இதை நம்ம வாங் பாத்துடுறாரு. அவர் கூடவே கிளியா, அதாவது அவரோட ஒய்ஃபு, அவங்களும் இருக்காங்க. ஸோ வாங் சொல்ற அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம பூமியோட பாதுகாவலன் இப்போ இறந்து போயிட்டான். ஸோ இப்போ பூமிக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு வச்சிருந்தாரு. எந்த ஒரு இன்வேடர்ஸ், எந்த ஒரு மேஜிக்கல் பீஸ்டாக இருக்கட்டும், இந்த பூமியை அட்டாக் பண்ணாமல், டேக் ஓவர் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆனால் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு வளையம் உடைக்கப்பட்டிருது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பயந்த மாதிரியே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இப்போ பூமிக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்காங்க. நியூயார்க் சிட்டியை அட்டாக் பண்ணுறாங்க. இதை தடுக்கிறதுக்காக கிளியா, வாங், அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் மார்வல், அதுக்கப்புறம் நம்ம அயன்மேன்லாம் போயிட்டு அந்த மான்ஸ்டர்ஸை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம அயன்மேன், கேப்டன் மார்வலால அதை பண்ண முடியல. ஏன்னா இவங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் மேஜிக்கல் உருவாக்கப்பட்ட கிரியேச்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சுக்கு அப்புறம் நம்பர் 2ல இருக்கிறது கிளியா அண்ட் வாங். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு ஐடியா இல்லை. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு போர்ட்டல் உருவாகுது, ஒரு மேஜிக் ஸ்பெல் உருவாகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து கெஸ் வாட், நம்ம ஸ்ட்ரேஞ்சே வராரு. ஆனா ரொம்ப யங்கா இருக்காரு. இவரு நம்ம ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது, இவர் ஒரு யங்கர் ஸ்ட்ரேஞ்ச். அதாவது இந்த போர்ட்டலிருந்து வந்த ஸ்ட்ரேஞ்ச் இந்த டைம் லைனை சேர்ந்த ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது. நம்ம டைம் லைனில் இறந்து போன ஸ்ட்ரேஞ்ச் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவரையே காப்பி பண்ணி ஒரு ஸ்பெல் மூலியமா ஒரு புக்கில் அவரோட யங்கர் செல்ஃபை அடைச்சி வச்சிருந்தாரு. சப்போஸ் ஃபியூச்சரில் இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, உலகத்துக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் திரும்ப வருவான் அப்படின்னு. இந்த ஸ்ட்ரேஞ்ச் ரொம்பவே ஒரு அரகண்டானவன். as usual நம்ம ஸ்ட்ரேஞ்சே அப்படி தானே, திமிரு பிடிச்ச பையன் சார். இந்த யங் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு அவர் வந்தோடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இந்த டைம்ல இருந்த நான் செத்து போயிட்டேன், ஸோ என்னை யாரு கொண்டான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபியூச்சர்ல இருந்த என்னை யாரு கொண்டிருப்பான்னு சொல்லி அவர் நிறைய க்ளூஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த எல்லா க்ளூஸுமே ஒருத்தனை கை கடிச்சு. இதோட ஃபுல் வீடியோ சேனல் இருக்கு. ஏரோ பாயிண்ட் பண்ற சஜஷன் வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க.